நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் இவர் வருவாரா, இவர் வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம், பயம் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு பக்கம் அடி அடின்னு அடிக்குது. அதே சமயத்துல நம்ம தலைவங்கிட்ட வேற மாதிரி ஒரு பக்கம் ஆதாரம் இருக்குங்க. தோ பார் தீபிகா, நீ இப்ப விஜயை ரிலீஸ் பண்ணி ஆகணும். விஜய்க்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை, நான் பண்ண மாட்டேன். நான் எதுக்காக பண்ணணும்? எனக்கு அந்த மல்லி மேல பகை இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ மல்லி மேல பகை வச்சுட்டு இருக்குது, மல்லியை பகை வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம மல்லி எப்படி உன் வாழ்க்கையில வந்தா அப்படின்ற விஷயம் முதல் கொண்டு எனக்கு தெரியும். உன் தம்பி தினேஷ் முதல் கொண்டே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம உன்னை பல இடத்துல பல தவறு நான் வார்னிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பள்ளி வாங்குற எண்ணத்தோட நீ வந்து எந்த ஒரு கேஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நீ இருந்துன்னு இதை கேட்கற மாதிரி தெரியல. அதனால நான் இனிமேல் சும்மா இருக்க மாட்டேன். எந்த ஒரு குற்றவாளியும் கஷ்டப்படவும் கூடாது, கஷ்டப்படவும் நான் விட மாட்டேன். நான் இருக்கிற வரையும் இந்த இடம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா சாம்ராஜ்யம் மாதிரி பறந்து விரிஞ்சு இருக்குமே தவிர என்னைக்குமே உடஞ்சி ஓரமா உட்கார விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரத்தோடையும் ஆணவத்தோடையும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இது கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா நம்ம தலைவன் இந்த மாதிரி ஒரு பக்கம் பேசுறான் டேய் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது தலைவன் அப்படியே சும்மா அந்த வேலைக்கெல்லாம் பேசிட்டு மல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வாங்க மல்லி வாங்க, உங்க கணவர் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐயா சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களோட தான் என் கணவர் வரப்போறாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஐயோ, என்னால வரல, தீபிகா மேடம் தான் மனசு வச்சு உங்க புருஷனுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த கொலைக்கு இன்னொருத்தர் தான் காரணம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கான ஆதாரம் தொப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா கிட்ட கேட்கறாங்க, காட்டுறாங்க. தீபிகா பார்த்துட்டு அந்த ஆதாரத்தை பார்த்து வாயில கையை வச்சுன்னு ஒரு பக்கம் பேடு முழிக்கிறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசனோட கையால் தான் இது எல்லாமே பண்ணதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கதிரேசன் கிட்ட இருந்து அழகா 25 லட்சத்தை நம்ம தீபிகா வாங்கிட்டாங்க. வாங்கி பாக்கெட் மணி மாதிரி ஜோபில் போட்டுனாங்க. அதை வீடியோ ஆதாரமா ஒருத்தன் நம்ம தலைவன் ரெக்கார்ட் பண்ணிட்டாப்ல. அந்த ரெக்கார்டை நம்ம தலைவன் எட்டுன்னு வந்துட்டாப்ல. அவங்க கிட்ட இருந்து வாங்கி இதை பார்த்ததும் மல்லிக்கு ஒரே ஷாக்கு. தீபிகா, நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான கேடு கெட்டவில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அவட்டு தீபிகா, போலீஸ் நீ நான் என்கிட்ட ஏதானே பேசுற வேலை வச்சுக்கிட்டா மவளை நான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடியே நீ என்னதான் போலீஸ் வந்தாலும் இந்த மாதிரி கேவலமா எச்சத்தனமா காசுப்பட்டு ஒரு நிரபராதிய குற்றவாளியாக்கி அவன் வாழ்க்கையை சீரழிக்க பாக்குறேன். ஆமாடா, ஆமா, நான் தான் விஜய், டே வாடா கத்தி எடுத்துக்கடா, இந்தடா நீ தான் குத்தணும்னு சொல்லிட்டு வந்து இங்க சொல்ற, அடிச்சு துன்புறுத்தி நான் தான் சொல்ல வச்சேன்னா உன் புருஷனை அடிச்சு துன்புறுத்தி நீ குற்றவாளி இல்ல, யாரா அந்த உண்மையான குற்றவாளின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் தவிர அவனை இது வரைக்கும் நான் ஒரு நாள் குற்றவாளின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அவன் குற்றவாளி இல்ல, அப்ப யாரு குற்றவாளின்னு உனக்கே தெரியும். அவனை ஏன் கைது செய்யாம நீ என்னவே கைது செய்யணும்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டது இதுக்கான பதில் இவங்க கிட்ட இல்ல. ஏன்னா இதை பண்ணது எல்லாமே இவங்களோட கையால். அதுக்கு இவங்களுக்கு விட்டா பதில் இருக்குமா? என்கிட்ட இதுக்கான பதில் இல்லை. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் இருக்கு. இதுக்கு மேலே விஜய் தேவையில்லாமல் இந்த மாதிரி இன்வால்வ் ஆகுறது இந்த வேலை வச்சுக்கூடாது. இந்த இடத்த விட்டு இப்போயே விஜய் கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் விஜய் போகணும், எதுக்காக போகணும், நீங்கள் சொன்னால் அதை செஞ்சிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கோவப்பட ஆரம்பிக்கலாம். இதோ பாரு மல்லி, இந்த கோவப்படுறது இது படுறது அது படுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. என்கிட்ட நீ கோவமே படக்கூடாது. ஃபர்ஸ்ட் எதுக்காக கோவப்படுற அதை ஃபர்ஸ்ட் சொல்லு பார்க்கலாம். நான் தான் உனக்கு எல்லாமே இப்போதைக்கு, நான் எதனா ஒன்று சொன்னா உன் புருஷன் அடுத்த செகண்டே இல்லாம போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஹலோ மேடம், நான் இருக்கேன் மேடம், மறந்துட்டீங்களா மேடம்? விஜயை காப்பாத்தாம உன்னோட ஆணவத்தையும் அக்கறத்துக்கும் ஒரு முடிவு கட்டாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த வீடியோ புடுங்க பாக்குறாங்க. உடனே அவர் எடுத்து வச்சிருக்காரு. இங்க எங்கிட்ட மட்டும் சாம்பிள் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சாம்பிள் இருக்கு. நீங்க விஜய் இன்னைக்கு ரிலீஸ் எல்லாம் அடுத்த செகண்டே இதை வந்து நான் யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், டெலகிராம் எல்லாத்திலும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா ட்விட்டர் அப்படியே தெருக்கி விட்டுவேன். எல்லாத்திலையும் உங்களோட நியூஸ் தான் அப்படியே சும்மா ட்ரெண்டிங்கா போயின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை வந்து ஏறுன்னு உங்களோட ஹையர் ஆபீசர் எல்லாம் ஏற ஆரம்பிக்கவும். அப்புறம் உங்களுக்கு வேலை போகும். நீங்க ஒரு பக்கம் வேலை இல்லாம குட்டி இல்லாம நடு ரோட்ல உட்காந்து அம்மா சாமி கதர்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்துல ஒரு பக்கம் கூடி குறுகி போய் நின்று இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாரும் பக்கம் போய் நின்றாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்காரு. எப்படியோ ஒண்ணு என் நண்பன்டா, டே நண்பேடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்லிருக்காரு. என்னது நண்பனா, விஜய்க்கு நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆடா ஆமாங்க, விஜயோட நெருங்கிய நண்பர் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இப்பதானே தெரிய வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நமக்கு நல்லாவே தெரியும். விஜய் கூட அடிக்கடி பேசியிருக்காரு. அவரோட ஸ்பீச் எல்லாமே ஒரு பக்கம் நல்லா, அவரும் வக்கீல் தான், அவரோட ஆக்டிங் எல்லாமே ஒரு பக்கம் அப்படியே சும்மா தரமா இருக்கும். அதை பத்தி குறை சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது. அதனால பிரச்சனையே இல்லை. இப்போ இவரோட வாதாடுற திறமை எல்லாமே ஒரு பக்கம் வேற மாதிரி பக்கம் தான் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, எதை பண்ண போறாங்க, எப்படிதான் அந்த சீரியலை கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் பதட்டம் எல்லாமே ஒரு பக்கம் நமக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ நடந்தது அப்புறம் இதை இப்படி சும்மா விட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பண்றாங்க பாத்தீங்களா, என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி,
இந்த கான்செப்ட் இதுக்கு மேலே நமக்கு வேணாம். ஏன்னா ஒரு பக்கம் இழுத்துன்னு போனால் இழுவ மாதிரி அப்படியே சர்ன்னு இழுத்துனே போகும். அதனால இந்த கான்செப்ட் விட்டு புது கான்செப்ட் ஒன்றுக்குள்ள வர போகிறோம். அப்படி என்னடா புது கான்செப்ட், என்னடா சொல்ல போற, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட நீங்கள் கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்களுக்காக தான் அந்த முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம தீபிகாவை கைது செய்ய போகிறாங்க. தீபிகா ஜெயிலில் போயிட்டு அப்படியே சும்மா களியை புட்டு ஒரு பக்கம் அடிக்க போகிறாங்க. அடா களியாடா டே, களி புளி பஜ்ஜி, நம்ம தலைவன் கிருஷ்ணகிரி ட்ரெண்டிங்கு அவளை மாதிரி ஒரு பக்கம் யார் வர முடியும் சொல்லுங்க பக்கம். களி புளி பஜ்ஜி அப்படின்னாவே ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டாப்ல. அதே ஒரு பக்கம் மாசா இருக்கா. எனக்குடா களி புளி பஜ்ஜி, தக்காளி சட்னி, அப்புறம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துலேயும் அப்படியே சும்மா வச்சு சாப்பிட்டா, அதுவும் இல்லாமல் கலக்கோட்டை சட்னி அப்படியே அசத்தும் பாருங்க. அந்த டேஸ்ட்டு சுவை அடடா அந்த மாதிரி ஒரு சுவையும் ஒரு மனமும் வருமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் ஒரு பக்கம் போக போகுது. சரி, இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நீங்கள் செய்திகளை கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறீங்க. அப்படி என்னடா விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம ரஞ்சிதர்கால அவங்க ரூம்ல உட்காந்து கதறி தேம்பி வெம்பி அழுதுட்டு இருக்காங்க. என்ன ரீசன், எது ரீசன் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்த நம்பர் கத்தருகு.